வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு சில பல அட்வைஸ் பண்ணுறேன். என் வாழ்க்கையில் நான் பட்ட அனுபவங்கள், இதை நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கை பிரைட்டாக இருக்கும். இது யூடியூப்புக்காக முக்கியமாக, இந்த யூடியூப்புக்கும் சரி, தனிப்பட்ட மனிதர்களாக நீங்கள் இருந்தீங்கனாலும் சரி, உங்கள் வாழ்க்கைக்கு இது ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள், சரிங்களா? ஃபஸ்ட்டு, நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை தெரிஞ்ச மாதிரியே நம்ம செய்வோம். அது யூடியூப்பாக இருந்தாலும் சரி, தனிப்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் சரி. முதல்ல இது யூடியூப்புக்கு எதுக்குன்னு சொல்கிறேன். இப்போ கேரளாவில் ஒரு விஷயம் நடந்திருக்கு பார்த்தீங்களா? பஸ்ஸில் உரசின மாதிரியோ, அதை எடுத்து இன்ஸ்டாகிராமில் போட்டதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது அந்த பொண்ணுக்கும் அவங்க அந்த பஸ்ஸில் அது என்ன நடந்துச்சோ அது அவங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஃபஸ்ட்டு இந்த புள்ள அந்த வீடியோ போட்டவுடனே எல்லோரும் என்ன செஞ்சாங்க, அவரை அந்த தீபக்குங்கிறவரை அவரே இப்படிப்பட்டவர் அப்படின்ட்டு எல்லாருமே சேர்ந்து பேசின வார்த்தையால் அவர் இறந்து போயிட்டார். அப்போ எல்லோரும் இந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. வீடியோ போட்டவுடனே அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ அவர் இறந்து போன உடனே அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அங்கே உண்மையிலே என்ன நடந்துச்சுங்கிறது அங்கே சம்மந்தப்பட்டவங்களுக்கு தான் தெரியும், நமக்கு யாருக்கும் தெரியாது. ஒரு விஷயத்தை நம்ம தெரியாமையே நம்ம சித்தரித்து பேசுகிறது, இது பெரிய தவறு. அதே மாதிரி தான் இப்போ தனிப்பட்ட மனிதர்கள் வாழ்க்கையிலையுமே நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை தெரிஞ்ச மாதிரியே பேசுவோம். அங்கே எதுவுமே நடந்திருக்காது, ஒரு இடத்துல அது நடந்த மாதிரியே பேசுவோம். என் வாழ்க்கை, எனக்கு மாமியார் இறந்துட்டாங்க. ஆனால் எனக்கு ரெண்டாவது மாமியார் யார் தெரியுமா? எங்கள் வீட்டுக்காரர் தான். ஏன்னா எனக்கு நிறைய விஷயங்கள் பேச தெரியாது. நான் இப்படி பேசுகிறேன்னா அதுக்கு முக்கிய காரணம் எங்கள் வீட்டுக்காரர் தான். என்னை பக்குவப்படுத்திக்கிட்டே இருக்கார். இன்னும் மனுஷன் சாகுற வரைக்கும் பக்குவப்பட்டுக்கிட்டே தான் இருப்பான். எதையுமே இந்த உலகத்தில் முழுசாக கற்றுக்கிட்டது யாருமே கிடையாது. எல்லாருமே ஒன்று ஒன்றா கற்றுக்கிட்டு பக்குவப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால் நமக்கு தெரியாத விஷயங்களை, நம்ம அந்த சம்பவம் நடந்த இடத்துல இல்லாத போது அதை பற்றி நம்ம பேசுகிறது மிக மிக தவறு, சரிங்களா? ரெண்டாவது, இருங்க, இந்த பிள்ளைய பாருங்க, இங்கே 2 குடுமையை வச்சுக்கிட்டு என்னடிமா என்ன. ரெண்டாவது பணம் சம்பாதிக்கிறது எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம். எப்படி வேணாலும்னா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கலாம். தன்னை எப்படி சொல்ல வருது, ஃபஸ்ட்டு யூடியூபருக்கு சொல்கிறேன், ரெண்டாவது தனிப்பட்ட நபர்களுக்கு சொல்கிறேன். இப்போ யூடியூப்பில் உள்ளவங்க சம்பாதிக்கணும்னு நினச்சா அழகாக வீடியோ போட்டால் நல்லா சம்பாதிக்கலாம். சமையல் போடலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா, குக் அண்ட் டேஸ்ட்டுன்னு ஒரு அக்கா இருக்காங்க, சேனல் வச்சுருக்காங்க. இன்ன வரைக்கும் சமையலை தவிர ஒரு பிளாக்கு கூட அவங்க போட்டதில்லை. சமையல் ஃபுல் அண்ட் ஃபுல் சமையல் தான். அவங்க முகம் கூட கட்டினதில்லை, அவங்க பேர் கட்டினது, அவங்க குரல் கூட அந்த சேனலுக்கு தெரியாது. அப்படி சம்பாதிக்கலாம் கரெக்டாக. அந்த மாதிரி போட்டு அழகாக நீட்டாக சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்க. அப்படி இல்லாமல் ப்ரொமோஷன், நேற்றே வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ப்ரொமோஷன்ற பேரில் அந்த மெத்தையை வாங்குங்க, தூக்கம் நல்லா வரும். நேற்று பாலிமர் நியூஸில் கிழிச்சு அந்த மெத்தையை தொங்க விடுறாங்க. அதனால் ப்ரொமோஷன் ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு செயல். என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல ப்ரொமோஷன் பண்ணுங்கள். சேலைக்கு பண்ணுங்கள், ஒரு நகை நட்டுக்கு பண்ணுங்கள். அதனால ஒன்றுமே இல்லை. ஒரு பொருள், அதாவது நான் ப்ரொமோஷன் பண்ணுறவங்க எல்லாரையும் நான் தப்புன்னு சொல்ல வரல. அந்த பொருள் வாங்கிறதுனால நமக்கு ஏதாவது நஷ்டம் ஏற்படும், அந்த பொருள் வாங்குறவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வரும்னு நினச்சோம்னா அதெல்லாம் ப்ரொமோஷன் பண்ணவே கூடாது. நான் பண்ண மாட்டேங்க, சொல்கிறேன். இப்போ தனிப்பட்ட நபர்களுக்கு பார்த்திங்கன்னா சம்பாதிக்கிறதுக்குன்னு நம்ம உழைச்சி எத்தனையோ வழி இருக்குது. ஒரு வீட்டில் போய் பாத்திரம் கழுவுனா கூட கேவலம் கிடையாது, உழைச்சி சம்பாதிக்கிறது. ஒரு வீட்டில் இன்றைக்கி சென்னையில் சொல்கிறேன், ஒரு வீட்டில் பாத்திரம் கழுவுனா 7,000 8,000. ஒரு வீட்டு வேலை பார்க்குறவங்க அந்த 1 மணி நேரம் பாத்திரம் கழுவ மாதம் 7,000 6,000 வாங்குறாங்களாம். அதே மாதிரி ஒரு நாளைக்கு 5 வீடு, ஒரு 6 வீடுனா எவ்வளோ ஆச்சு? மாதம் அதுவே 5,000 30,000 ரூபா ஆச்சு. அப்படி உழைக்கிறவங்க உழைச்சி சம்பாதிக்க தான் செய்கிறாங்க. அதே மாதிரியே எவ்வளவோ வழிகள் இருக்குது சம்பாதிக்கிறதுக்கு.
அதை விட்டுவிட்டு இன்றைக்கி எத்தனையோ கேவலமான செயல்கள் வந்துருச்சு. அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல. தான் வீட்டில் புல்லு குட்டிங்க இருக்காங்க, அதுங்களுக்காக வாழணுமே நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க மத்தியிலே இந்த மாதிரி இப்படி சொல்ல அடுத்தவங்களை ஏமாற்றி திருடி பழிக்கிறவங்களும் நம்ம கூடயே தான் இருப்பாங்க. அது நமக்கு தெரியாது. என்ன இந்த இந்த அம்மாவே ஒரு ஃப்ளோவில் பேசிக்கிட்டு இருக்கேன், அப்புறம் மறந்து போயிடாது. இந்த டபிள்யூ எம்மும் ஒரே மாதிரி இருக்குது, டபிள்யூவும் ஒரே மாதிரி இருக்குது. நீயே கன்ஃபியூஸ் ஆகிடாது. அதனால் உழைக்க எத்தனையோ வழிகள் இருக்குது. இப்படியும் உழைக்கலாம். அதுக்கு நம்ம நல்லவங்களை பார்த்து அந்த வழியில் போவோம். தீயவங்களை பார்த்து அவங்கெல்லாம் அப்படி செய்கிறாங்களே நம்மளும் அவங்கள மாதிரி அப்படி சம்பாதிக்கலாமா நினைக்காதீங்க. கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்கள பாருங்கள், அவங்கள ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கோங்க. மேலே இருக்கிறவங்கள தான் ரோல் மாடலாக இருக்கணும்னு நினைக்காதீங்க. கஷ்டப்படுறவங்களும் எவ்வளோ பேர் நேர்மையாக உழைச்சி நல்லா சம்பாதிக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்கள ஒரு ரோல் மாடலாக எடுத்துகிட்டு அவங்க பின்னாடியே போவோம். அதனால் உழைக்கிறதுக்கு நிறைய வழி இருக்குது. நான் நேற்று கூட கமெண்டில் ஒருத்தர் கேட்டார், அப்போ உங்களுக்கெல்லாம் ப்ரொமோஷன் வராதுன்னு நான் நினச்சேன், உங்களுக்கும் ப்ரொமோஷன் வருமா அப்படின்ட்டு. ஏங்க எங்களெல்லாம் பார்த்தா யூடியூபரை தெரியலையா? வியூஸ் நிறைய போகிறவங்களுக்கு தான் ப்ரொமோஷன் வரும் அப்படிலாம் கிடையாது. யூடியூபர் மானிட்டைசேஷன் ஆகிட்டாலே ப்ரொமோஷன் வரதான் செய்யும். அதை வந்து ஒரு நல்வழிப்படுத்தி போகிறதும், அது மக்களுக்கு தேவையில்லைன்ற பட்சத்தில் நம்ம அதை அவாய்ட் பண்ணிட்டு போகிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. நமக்கு காசு வருதுங்கிறதுக்காக எதை வேணால் திம்பமா அப்படி கிடையாது இல்லையா? நேரடியாக பேசுகிறேன். அதனால் நேரடியாக உழைக்கிறதுனால தப்பு கிடையாது, அடுத்தவங்க உழைப்பில் வாழ்கிறது தப்புங்க. இப்போ புருஷன் உழைச்சாருன்னா பொண்டாட்டி சாப்பிட்லாம், பொண்டாட்டி உழைச்சா புருஷன் சாப்பிட்லாம். அவங்க ஃபேமிலிக்குள்ளே பக்கத்து வீட்டுக்காரங்க உழைச்சி நம்ம சாப்பிடணும் அப்படின்னு நம்ம உழைச்சி பக்கத்து வீட்டுக்காரங்க சாப்பிடுவாங்களா? அப்படி கிடையாது இல்லையா? அது மாதிரி தான் யூடியூப் பொறுத்த வரைக்கும் நம்ம உழைச்சா நம்ம சாப்பிட்லாம். யூடியூப்பில் இப்போ நிறைய தளர்வுகள் வந்துருச்சு. இதுலேருந்து என்ன தெரியுது? எப்படியோ எக்கெடுக்கட்டு நாசமாக போங்கன்னு யூடியூப்பே எல்லாம் சொல்ல போகணும்னு நினைக்கிறேன். முந்திலாம் எல்லோ டாலர்னு வருங்க. அது எப்படி சொல்கிறது, அவங்களாம் சுயமாக இறந்து போகிறதுக்கு ஒரு பேர் இருக்குது பார்த்தீங்களா? லை அதில் சொல்லக்கூடாது, அந்த வார்த்தையை கூட சொல்லக்கூடாது. சொன்னால் கூட ஒரு அண்ணன் மாயம் ஸ்டுடியோ அவர் கூட சொல்லியிருப்பார். அந்த மாதிரி போட்டால் கூட எல்லோ டாலர் கொடுத்துருவாங்க. இப்போ அப்படிலாம் கிடையாதான். என்ன போட்டாலும் க்ரீன் டாலர் போடுற மாதிரி கொண்டு வந்துட்டாங்களாம். ஏற்கனவே நாடு கட்டு நாசமாக கிடக்கு, இதில் இன்னும் நாசமாக போகுது. ப்ரொமோஷன்ற பேரில் எல்லாம் அள்ளி தெளிப்பாங்க. மக்களே, இந்த வீடியோ உங்களுக்காக தான். எதையும் வாங்காதீங்க. யூடியூப்பர் சொல்கிற எதையும் வாங்காதீங்க. இன்ஸ்டாகிராமில் சொல்கிறாங்கன்னு வாங்காதீங்க, சரிங்களா? யார் என்ன சொன்னாலும் வாங்காதீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை கடையில் போய் நேரடியாக விசாரித்து வாங்கி சாப்பிடுங்க. இன்றைக்கி எவ்வளோ ஆன்லைன் வந்துருச்சு. அவங்களுக்கு பிடிச்சா நேரடியாக நீங்கள் புக் பண்ணி நீங்களே சாப்பிட்டுக்கோங்க. அடுத்தவங்க சொல்கிறாங்கங்கிறதுக்காக வாங்கி சாப்பிடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இதை விட ஒரு நல்ல வீடியோவில் நான் நல்லா கண்டென்ட் ரெடி பண்ணிவிட்டு பேசுகிறேன். பாய்.